அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷிராஸ் யூனுஸ், வளைகுடா ஒரு நாட்டிலிருந்து நான் பேசுகிறேன். ஆனால் இங்கே ஜும்மாக்கு தொழுவ வந்தேன். ஆனால் ஜும்மா டைம்லேயோ நாங்கள் இப்போ தொழுகையிலையோ ஜும்மா தொழுகையிலையோ ஒரு குனூத்தோ ஒன்றுமே ஒதிப்படலை. எப்படின்னு சொன்னால் எனக்கு வர்றது முழு உலகத்தில் இருக்கிற இப்போ வளைகுடா ஒரு நாட்டில் இன்னொரு பயங்கரவாத நாடு, கள்ள நாடு, தீவிரவாத நாடுன்னு சொல்கிற அந்த நாடு எங்கட களிமா சொன்ன மக்களை பச்சையாக 73-75 வருஷமாக கொள்கிறாங்க. இப்போ 2 வருஷமானா பயங்கரமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த நாடுகளில் அப்படி ஒன்று நடக்குதோ இல்லையோன்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் விளங்குதில்லை. நாங்கள்லாம் குனூத் ஓதுறோம். சில பள்ளிவாசலில், கொழும்பில், இலங்கையில் எல்லாம் ஓதுறாங்க. எதுக்கு இந்த என்ன சொல்லி கேட்டால் இதில் பிரச்சனைகள் இருக்குது, உலக பிரச்சனை இருக்குது, இப்படி எங்களோட முஸ்லீம்களுக்கு இந்த நாடுகள் பிரச்சனைப்படுத்துதுன்னு சொல்லி அதனால நாங்கள் குனூத் ஓதுறோம் என்று சொல்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை எங்களுக்கு மட்டுமா இருக்குது, இல்லாட்டி நாங்கள் முழு உலகத்திட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோமா இலங்கை உள்ள முஸ்லீம்கள்? அப்படி நினைக்கிறீங்களா? இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிற ஷேக்மார்களோ அரசன்மார்களோ கிங்ஸோ யாரோ அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று எடுத்து இல்லை. ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அந்த அக்கறை இல்லையா? இவங்க அரபு பேசுகிற இவங்களோட இனமும் அரபு தான். ஸோ இவங்களுக்கே அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு அக்கறை இல்லைன்னு மாதிரி நான் இந்த குறை சொல்கிறது இல்லை. டோன்ட் கெட் மீ ராங். எனக்கு விளங்குறது நான் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா. உங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறோம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எங்களோட இலங்கையில் இருக்கிற உலமா சபையை சொல்லி தானே குனூத் ஓதுறாங்க. இப்போ நான் உலமா சபைக்கு அகேன்ஸ்ட் இல்லை. 46 வருஷமாவினாலும் அதே கூட்டு தான் இருக்குது. இன்ஷா அல்லா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதினாலும் இதே கூட்டத்தில் வர பரம்பரை ஆட்கள் தான் இருப்பாங்க, இதே கேங்கில் ஆட்கள் அப்படின்னு தான் ஆட்கள் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படி ஒன்றும் பேசுகிறது இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன்ல, ஜும்மா டைம் இப்போ தான் ஜும்மா தொழுந்து வந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க குனூத் ஓதுறாங்க. என்ன வெளிநாட்டு உள்ள நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை பேசுகிறோம், உங்களுக்கு நாங்கள் இப்படி குனூத் ஓதுறோம், இப்படியெல்லாம் செய்கிறோமேன்னு சொல்லி 1 லட்சம் ரியால், 2 லட்சம் ரியால், 10 லட்சம் ரியால், இல்லாட்டி திரம், இல்லாட்டி போனால் குவைத் தினார், இல்லாட்டி ஒமானி ரியால், இல்லாட்டி போனால் கத்தாரி ரியாலோ சவுதி ரியாலோ ஏதோ கிடைக்கிற கூட்டையாக கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு அப்படி ஐடியாவோ தெரியும் அப்படின்னு. ஏயா எங்களோட நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு ஓதுங்க. இதுக்கு இன்றைக்கி இந்த குனூத் ஓதுறோம். எங்களுக்கு கேபினட் மினிஸ்ட்ரி கொடுக்கல. முஸ்லீம்களுக்கு இலங்கையில் அநியாயம் செஞ்ச அரசாங்கங்கள் தான் வருது. 90% முஸ்லீம்கள் கொண்டாந்த அரசாங்கமும் எங்களே வச்சு செய்து இப்படியெல்லாம் பேசுங்களே பயமா. இப்போ உங்களுக்கு எல்லாம் 60 தாண்டிடுச்சு. கபருக்கு எப்போ போவீங்களோ தெரியாது. அவங்களோட பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உழைச்ச கோடி கணக்கு சொத்தெல்லாம் அவங்க தான் பங்கிட்டு அனுபவிக்க போகிறாங்க. இங்கெல்லாம் போகிறது வெளிநாட்டிலலாம் எல்லாம் ஹைர், அது பிரச்சனை இல்லை. நான் அகேன்ஸ்டாக பேசலை, சரி. ஆனால் உண்மையாக பேசுவேன். எனக்கு இந்த கோல வாழ்க்கை ஷிராஸ் யூனுஸுக்கு அப்படி ஆள் இல்லை, கோலேன்னு இல்லை. நான் இலங்கை உள்ள தெம்புள்ள ஒரு முஸ்லீம். இன்ஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லா இதுக்கு முதல் இப்படி தான் இருக்க போகிறேன், அல்லாஹ் வைக்கிற காட்டி. ஆனால் நீங்களோட எல்லாம் என்ன செய்கிறீங்க? இங்கே இவங்க மദ്രസா போய் இல்லையா, இவங்க பள்ளிவாசல் கெட்டி இல்லையா, ஒரு இமாம் சாப் கூட ஒரு வார்த்தை அந்த நாட்டிட பேர் எடுக்கல, அந்த தீவிரவாத நாடு கள்ள நாட பேரும் எடுக்கல, அந்த கொள்ளைப்படுற மக்களுடைய நாடுகளும் பேர் எடுக்கல. இங்கே இந்த மண்ணில் தான், இங்கே தான் டெசர்ட்டும் இருக்குது, பாலைவனம் இங்கேயும் இருக்குது. முழு இலங்கை முஸ்லீம்கள் தான் எடுத்துறீங்க. ஆமாம், கலெக்ஷன் எடுக்கிறீங்க. எப்படி அனுப்புகிறீங்க? நீங்களோ பொக்கெட்டில் போடுறீங்களா? எந்த பேங்க்கில் அனுப்புகிறீங்க? எப்படி அனுப்புகிறீங்க? அந்த காட்டுங்களே. நாங்களும் கொஞ்சம் டொனேஷன் கொடுக்குறோம், எங்களுக்கு தக்குன மாதிரி, எங்களோட தகுதிக்கு, எங்களோட இருக்கிற லிமிட்ஸுக்கு நாங்கள் செய்வோம். நாங்கள்லாம் பெரிய லட்சோ கோடியோ அது இப்போதைக்கு கொடுக்குறது இல்லை. பட் ஏதோ கொடுக்குறத நாங்கள் கொடுப்போம். எங்கேயா போகுது காசுகள்? யார் எடுத்துகிட்டு போகிறது? என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? இல்லை நீங்களோ பொக்கெட்டில் போடுறீங்களா? அல்லாஹ்வால் அப்படின்னு இல்லை ஆட்கள் பேசுகிறாங்க. இல்லாட்டி கமிஷன் அடிக்கிறீங்களா? எல்லாமே இல்லை. கோயிக்க வானம். நான் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி, ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி நான் பேசுகிறது இல்லை. எங்கே காசு போகுது? எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணிங்க? எப்பயாச்சும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? இந்த மாதிரி கள்ள வேலை செஞ்சுட்டு இலங்கையில் முஸ்லீம்களுக்கு நலவு நடக்குமென்னு நினைக்கிறீங்களா? நீங்களோ எதுக்குயா இப்படி இருக்கிறீங்க? நீங்களோ எப்படி இருக்கிறீங்க? முஸ்லீம்களை சும்மா அந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி பாவிக்கிற ஆட்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. நீங்களெல்லாம் எப்படி தாயா பதில் கொடுக்க போகிறீங்களோ அல்லாஹு ஆலம். எப்படி பதில் கொடுக்க போகிறீங்க? நீங்களும் என்ன செஞ்சு பதில் கொடுக்க போகிறீங்க? சாவுரை காட்டி ஒரே குரூப், எங்கே பார்த்தாலும் அதே தான். மற்றவனெல்லாம் கல்லணும்லா? உங்களுக்கு மவுத் என்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஃபிரோன் மாதிரியா? நீங்களோ நம்ரூத் மாதிரியா? காரூன் மாதிரியா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச 3 பேர் அவங்க தான் கூடியாவே. என்ன ஹாஜி இது?
நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு நாங்கள் இப்படி பேசுகிறோம், இத்தனை லட்சம் எங்களுக்கு கிடச்சி, இத்தனை கோடி கிடச்சி, இல்லாட்டி அவ்வளோ ஃபண்ட் வந்துச்சு, இந்த வேலைக்கு ஓடிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் எங்களுடைய இலங்கை மக்கள் 90% எந்த சமூகத்தில் இருந்தாலும் பிச்சை கேட்குற லெவலில் இருக்கிறோம் நாங்கள்லாம். உண்மை தானே? இது தான் இருக்குது. இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிறாத அக்கறை உங்களுக்கு எங்களுக்கு இருக்கா? தேவையா? நான் பேர் ஒன்றும் சொல்கிறது இல்லை. என்ன நேற்று ஒரு டின்னருக்கு போயிருந்தேன், இல்லை இப்படி பேர் சொல்கிறாங்க அப்படி பயத்துக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு வெக்கம் என்று கொஞ்சம் மிஞ்சி இருக்கா? நீங்களும் சொல்கிறீங்க எந்த நாடு எப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசலுமா? இங்கே வந்து நான் எப்படியாவது பேசுவேன். நீங்களும் வருவீங்க கனடா, USA, லண்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி போகிற டைமில் இங்கே டிரான்சிட் எடுப்பீங்க. எப்பயாச்சும் பேசியிருக்கிறீங்கண்ணே, இங்கே முஸ்லீம்கள் வாழ்கிறது இல்லையா? என்ன இது வலையெல்லாம் என்ன செய்றீங்க நீங்களோட? சாகர காட்டி பதவி, மோகம், ஆசை. உங்களோட ஏரியாக்களில் இருக்கிற முதல்ல மக்களை டெவலப் பண்ணுங்கள். எத்தனை இலங்கையில் முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க அந்த சென்சஸ் முதல்ல எடுங்க. இத்தனை லட்சம் பேர் நாங்கள் இருக்கிறோம் இலங்கையில். இப்போ கூட சொல்கிறேன், இன்னும் வரகாடி கூட சொல்கிறேன், 23-24% இலங்கை உள்ள முஸ்லீம்கள் நாங்கள். 35 லட்சம் 40 லட்சம் இருக்கிறோம். சரியாக கணக்கு எடுத்துகிட்டு பாருங்கள். ஆமாம், நீங்களும் கணக்கு இந்த எடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. எவ்ரி 4-5 வருஷத்துக்கு எடுக்கிறீங்க, ஆனால் வெளியே விட்றீங்க இல்லைன்னு சொல்லி உலமா சபை அப்படியே நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்களா? இப்போயாவது செய்யுங்களே. பதவியில் வந்துட்டீங்க தானே, செஞ்ச பாடொன்றியில் இருக்கிற உரிமைகளும் பாதுகாக்கப்படுற மாதிரியில் நீங்கள் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உலமாக்கள்ட 9,000 லட்சம் உலமாக்கள்ட ரெப்ரசன்டேட்டிவ், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தெளிவு கொடுங்க. உங்களால் ஓட் போட்டு யாராவது பார்லிமெண்ட் அனுப்பியிருக்கிறாங்களா? உங்களை ஓட் போட்டு யாராவது மக்கள் பிரதிநிதி ஆக்கியிருக்கிறாங்களா? இல்லை தானே. அப்போ எதுக்கியா இதெல்லாம் வச்சுட்டு மற்ற ஆட்களை வச்சு கஷ்டத்தில் போடுறீங்க? இதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுங்களே. இத்தனை நாங்கள் இன்றைக்கி குணு தோதுறோம் இந்த காரணத்துக்காக. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லி இமாம் சாபும் பள்ளிவாசல்களில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? 40,000 30,000 சம்பளத்துக்கு பாவம் அந்த மனுஷங்க. 60,000 50,000 ஏன்னா அவங்களோட ஜொப் போயிருமென்னு அவங்க செய்கிறாங்க. அதில் நல்ல ஆட்கள் இருக்காங்க, தெம்புள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் அனுபவிக்கிற மாதிரி, பெரியவங்க அனுபவிக்கிற மாதிரி அவங்க அனுபவிக்கிறது இல்லை. அது நான் உண்மை தான். சுபஹானல்லாஹ். ராஜ வாழ்க்கை. துபாய் ஷேக், அபுதாபி ஷேக்கு, சவுதி கிங்கு, அவங்க எல்லாம் அனுபவிக்காத ஒமானில் இருக்கிற ஷேக்மார்கள், அவங்களாம் அனுபவிக்காத வாழ்க்கை தான் அவங்களுக்கு வாழ்க்கை. மாஷா அல்லா, எல்லாம் பர்க்கத்தாக்கி வைக்கணும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் பேசுங்க. இது தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை குனூத் எதுக்கு ஓடுறீங்க? எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு? அந்த காசு எப்படி போகுது? கொஞ்சம் எங்களுக்குன்னு சொல்லுங்கள், நாங்களே ஏழுமானதுக்கு கொடுப்போம். நான் ஷிராஸ் யூனுஸ், வளைகுடா ஒரு நாட்டில்.